Hi friends, this is Raghu, the storyteller. ஆல்ரெடி அண்ணாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ யார் பெற்ற மகனோ நீ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் தான் அண்ணாவோட கடைசி படம், இன்னும் படம் 3 நாளில் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு. இந்த கேப்பில் நாம் மெமரிஸோட லேனை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப்பு அண்ணாவோட ஃபேன்ஸ்க்கும் தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு அஜித் ஃபேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அனில் தான். ஏன்னா இன் கோயம்புத்தூர் எவ்ரி தேர்ட் பர்சன் யூ மீட் இஸ் அ விஜய் ஃபேன். இந்த வீடியோவோட கான்செப்டே விஜயிசம் தான். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டா அப்படின்னு ஒரு சாங் பிளே ஆகிட்டு இருக்கு. அந்த சாங்ல ஒரு கார்டு வருது, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு. உடனே நான் எங்க அம்மாட்ட கேட்கிறேன், என்ன ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆமாப்பா, இந்த பாட்டை விஜய் தான் பாடியிருக்காரு, அதனால அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப ஒருவன் முதலாளி வந்தேன்டா பால்காரன்லாம் ரஜினி பாடினது இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிஸ் தெரிஞ்சது, படத்துல வாய செய்கிறது மட்டும் தான் ஹீரோ, பாட்டு பாடுறது வேற ஒரு ஆள் அப்படின்னு. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளை நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். சின்ன வயசுல எல்லா படத்துக்குள்ளும் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, எல்லா ரஜினி படத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. அது போக ஏதாவது ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு, பெரிய ஃபேமிலி படம் அப்படின்னா கூட்டிட்டு போவாங்க. அந்த வரிசையில நான் ஒரு 3 படம் பேக் டு பேக் விஜயோடது பார்த்தேன். எல்லாமே பெரிய பிளாக் பஸ்டரு. அதுல ஒரே ஒரு ஒற்றுமையை நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த 3 படத்தோட கிளைமேக்ஸ்லயும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. பூவே உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை. இதுக்கு நடுவில் விஜய் ஏகப்பட்ட மொக்க படம் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த 3 படம் மட்டும்தான் நான் தியேட்டர்ல பார்த்ததுனால நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி இந்த ஆளோட படம் எல்லா படத்துக்குமே கிளைமேக்ஸ்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க, மிகப்பெரிய ஆள் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். தமிழ் சினிமாவில் இவரோட என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ஹீரோ அப்படின்னா எல்லாரும் அப்படியே வாயை திறந்து ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரியும், ஐயோ இவரை மாதிரி நம்மளால இருக்கவே முடியாது, இவரை நம்ம ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியும், இவங்க போடுற காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இல்லை அநீதிக்கு எதிராக இவங்க தட்டி கேட்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப அந்நியமாக இருக்கும். ஓ மிகப்பெரிய ஹீரோ, இவர் தான் பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்மால் எப்படின்னா பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு இமேஜ். அதாவது ஸ்க்ரீனில் இவர் என்ன பண்ணாலும் அதை ஈஸியாக நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும், நம்மளும் அந்த மாதிரி இருக்க முடியும். அதில் முக்கியமான விஷயம் காஸ்டியூம்ஸ். காதலுக்கு மரியாதை படம் பார்க்கும்போது தான் ஆஹா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நம்ம போட்டே ஆகணும், இந்த மாதிரி டிஷர்ட்ஸு வெரைட்டியாக கலராக போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் திருப்பூர் வேற, அதனால இந்த டிஷர்ட்ஸ் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்செலாம் கிடையாது. அவர் போடுற மாதிரியே அதே மாதிரி நிறையா டிஷர்ட்ஸ், இந்த ரெட் கலர் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீனு, இந்த எண்ணெய் தாளாட்ட ஒரு வாடலை போட்டிருப்பார்ல, அந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன். அந்த காஸ்டியூம்ஸ் கிரேஸு எனக்கு காதலுக்கு மரியாதையோடு நிற்கலை. அந்த கில்லி படத்துல வர டிஃப்ரெண்ட் பிளெயின் ஷர்ட்ஸு, ஒரே ஒரு ப்ளூ ஜீன், அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, மிடில் கிளாஸ் பசங்களோட எப்பிட்டோம் போர்ட்ரேயல் அப்படின்னா அது கில்லி படம் தான். வீட்டுக்கு அடங்கிட்டு வெளியே போய் ரவுடிசம் பண்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, 3-4 பிளெயின் ஷர்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியது, ஒரே ஒரு ப்ளூ ஜீனை போட்டுட்டு ஒரு பிளாக் ஷூவை போட்டு எங்க வேணாலும் போய் சுத்த வேண்டியது. அந்த ஜீன்ஸ் அழுக்காகுதா இல்லையா, அதை துவைக்கணுமா அப்படின்னு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாமளும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஹீரோ பண்ணி நம்ம கிட்ட காட்டினா இருப்பாரு, அதுதான் மாசு. 90s கிட்ஸ் எல்லார் வீட்லயும் சின்ன வயசுல வளர்ற பையன் சொல்லி ஒரு சைஸுக்கு 2 சைஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துருவாங்க. அப்படி எக்ஸ்ட்ராவே எடுத்தாலும் அதை ஒரு ஃபேஷனா மாற்றி அதை டக்கின் பண்ணி பெல்ட் கூட போடாம டக்கினையும் முழுசா பண்ணாம பாதி இங்க வெளியே பாதி அங்க வெளியே நடுவுல மட்டும் டக்கின் பண்ற மாதிரி ஒரு ஜாலியான மேனரிசம் ஒன்று கொண்டு வந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஃபுல்லா டக்கின் பண்ணாலும் பெல்ட் போட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. ஆதி படத்தோட காஸ்டியூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார்மல் ஷர்ட்டு ஜீன்ஸை போட்டு டக்கின் பண்ணிட்டு கேஷுவல் பெல்ட் ஒன்று போட்டுட்டு அந்த பெல்ட்ல கடைசி லூப்ல மட்டும் போடாம அந்த பெல்ட் அப்படியே எடுத்து விட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு இதை ரெப்ளிகேட் பண்ணணுமே, ஐயோ தலைவன் ஒவ்வொரு படத்துக்கும் வேற ஹேர் ஸ்டைல் வைக்கிறானே அப்படிங்கிற எந்த கவலையும் அனில்ஸ்க்கு வந்ததே கிடையாது. ஒரே ஒரு ஹேர் ஸ்டைல் தான், அந்த ஹேர் ஸ்டைலையே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு மாற்றி பண்ணுவாரு. அதுவும் ரொம்ப ரேரா. அந்த மாதிரி ரேரா பண்ணதுல ஷாஜகான் படத்தோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் கெட்டப் சேஞ்ச், திருமலை படத்துல ஸ்டபுள் வச்சாரு. இந்த ஸ்டபுள் அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு. ஏன்னா அந்த டைம்லலாம் ஃபுல்லா தாடி மீஸ் எல்லாம் முளைக்காது. அதுவும் தாடி மீஸே முளைச்சாலும் இந்த இடம் ஜாயின் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதுல விஜய்க்கு அழகா இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கு அந்த சலூன் அண்ணாட்ட போய் அண்ணா எப்படியாவது ஜாயின் பண்ணி விடுங்கண்ணா, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப அழகா தோன்ற ஒரு விஷயம், இந்த இடத்துல அது ஒரு மச்சம் மாதிரி இல்லாம ஒரு தழும்பு மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த டைம்ல ஒரு செயின் போட்டிருப்பாரு, அதாவது கழுத்தை ஒட்டி ரொம்ப டைட்டா ஒரு செயின் போட்டிருப்பாரு, அதுவே ரொம்ப பிடிக்கும்.
மொரட்ட அனில்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பாங்க. திருப்பாச்சி, சச்சின் அந்த கில்லி டைம்லலாம் மோதிரத்தை மோதிர விரல்ல போடாம மிடில் ஃபிங்கர்ல போட்டிருப்பாரு. செம்ம கியூட்டா இருக்கும். இப்போ நான் லிஸ்ட் பண்ண எதுவுமே ஒரு பெரிய ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், ஆஹா இப்படிதான் ஒரு ஃபேஷன் ட்ரெண்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லல. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாரையுமே பண்ண வச்சு, இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா செலவு பண்ண வேண்டியது இல்லை, ஆனா இப்படி ஒரு ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் அதனால நாமளும் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஜாலி. இந்த ஒரு விஷயம் இந்த ஆளுக்கு மட்டும் எப்படியா பேக் டு பேக் அமையுதுன்னு இதை நினைச்சு ஏங்காத ஃபேன் பேஸே இருக்க முடியாது. எஸ்பெஷலி ஆஸ் ரைவல்ஸ் ஃபேனா எங்களுக்குலாம் பச்சையா வயிறு எரியும். தாம் தக்க தீம் தக்க, சூரத்தேங்கா, மச்சாம்பேரு மதுரை, நீ எந்த ஊரு, வாடா வாடா தோடா, போக்கிரி பொங்கல், எல்லா புகழும், டண்டானா நர்னா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது எப்படியா ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி ஒரு சாங்கு வித் கிரேட் லிரிக்ஸ் அமையுது அப்படின்னு மண்ட காயம் நமக்கு. இப்போ நான் சொன்ன என்டையர் லிஸ்ட்லயே என்னோட ஆப்வியஸ் சாய்ஸ் எல்லா புகழும் தான். ஆனா அதை தனியா வச்சுட்டு பார்த்தோம்னா டண்டானா டர்னா சாங், அந்த டான்ஸ், அந்த பீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ கூட எனக்கு தோணும், என்ன விஜய் தான் டான்ஸ் ஆடுறாரா, வேற யாரும் டான்ஸ் ஆடலையா, அந்த தெலுங்குல எல்லாம் பார்த்தா பயங்கரமா ஃப்ளோரிங் பண்றானுங்க அது இதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப டான்ஸ் நல்ல நுணுக்கமா தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்ட சொன்னான், விஜய் டான்ஸ் நீ நோட் பண்ணு, வழக்கமா எல்லாரும் லிரிக்ஸுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, ஆனா விஜய் மட்டும்தான் டீட்டெயிலிங்கா பீட்ஸுக்கும் சேர்த்து டான்ஸ் ஆடுவாரு. அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஸ்டெப்பை வேணாலும் யார் வேணாலும் போட்டுடலாம், ஆனா அந்த ஸ்டெப்பை போடும்போது உன்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இவ்வளவு கஷ்டமான ஸ்டெப்பை போடுறோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை காட்டாம இருக்கணும். அந்த விஷயத்துல தான்டா நம்ம தளபதி கில்லி அப்படின்னு சொன்னான். ஜூலை மலர்களை மாதிரி ஒரு கிளாஸான பாட்டுக்கும் டான்ஸ் ஆட முடியும், மச்சாம்பேரு மதுரை மாதிரி ஒரு மாசான குத்து பாட்டுக்கும் பட்டையை கலக்க முடியும். அவரோட டான்ஸ்ல எனக்கு ஒரு 3 சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மின்னலை பிடித்து, அந்த படிக்கட்டுல தடுக்கி விழுகிற மாதிரியே போய் ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுவார்ல, வேற லெவல். பத்ரியில ஏ பாப்பா நீ கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற ஒரு பாட்டுல சைட்ல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அல்டிமேட். அந்த மோஸ்ட் ஃபேவரட் சர்க்கரை நிலவே, பெருசா ஸ்டெப்ஸ் ஒன்றும் இருக்காது, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சும் அந்த சோகத்தை வச்சும் அந்த காதல் தோல்வி அப்படிங்கிறத வச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அல்டிமேட். இந்த விஷயத்துல இவர் அடிச்சுக்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாலே எவனும் பிறக்க முடியாது. குஷி படத்துல வர அந்த இடுப்பு சீன்ல வர டைலாக்ஸா இருக்கட்டும், பிரியமானவளையில ப்ரீ கிளைமேக்ஸ்ல சிம்ரன் கூட ஒரு கான்ஃபரன்ட்ரேஷன் இருக்கும் அந்த சீனா இருக்கட்டும், கத்தி பிரஸ் மீட்டு, துப்பாக்கி மொட்டைமாடி சீனுன்னு ஒவ்வொரு படத்துலையும் அந்த டயலாக் டெலிவரி அப்படிங்கிறது அன்மேட்ச்டு. இந்த ஏரியால எனக்கு ரொம்ப பிடிச்சது திருமலை படத்துல அந்த கல்யாணத்தை போய் நிறுத்துற சீன் இருக்குல்ல, வேற லெவல். அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்பார்ல எவ்வளவு வச்சுக்கிற அப்படின்னு, சூப்பரா இருக்கும். தமிழ் சினிமால கேப்டனுக்கு அடுத்து பிஎன்சியை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரே ஸ்டார் தளபதி தான். மற்ற எல்லா ஸ்டாருக்கும் பிஎன்சியில் ஹிட்டான படங்கள் இருக்கும், ஆனால் அந்த படம் எவ்வளோ பெரிய படம், அந்த படத்தோட டைரக்டர் யாரு, அந்த படத்துக்கும் பிஎன்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எந்த விஷயத்தையுமே பார்க்காம விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த படத்தோட டைட்டில் இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் இது விஜய் படமா இருந்தா போதும் அப்படின்னு பிஎன்சி வந்து உட்காருவாங்க. எங்க ஏரியால முன்னாடி ஜெய்சாந்தி அப்படின்னு ஒரு தேட்டர் இருந்தது. அதுல திருப்பாச்சி படம் 50-60 நாள் ஓடினதுக்கு அப்புறம் செகண்ட் ரிலீஸோ தேர்ட் ரிலீஸோ அந்த தேட்டருக்கு வந்துச்சு. அந்த தேர்ட் ரிலீஸ் 45-50 நாள் பட்டைய கலப்புச்சு. இவரை விட ஜாஸ்தியா தமிழ் சினிமால லுக்ஸுக்காகவோ பிஹேவியருக்காகவோ காஸ்டியூம்ஸ்க்காகவோ படத்துக்காகவோ வேற யாரையுமே இவ்வளவு ட்ரால் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ட்ரால்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஜான்ரா இருக்கு, நான் என் ரூட்ல போய்கிட்டே இருப்பேன்னு எதை பத்தியும் கவலைப்படாம சம்பவம் பண்ணி போய்கிட்டே இருப்பாரு. அதுக்கு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஜனநாயகம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி ரீமேக்கை மட்டும்தான் அவர் நம்பி இருக்காரு, ரீமேக்கை விட்டுட்டா இவருக்கு பெருசா ஹிட்டே இருக்காது அப்படின்னு கண்ணா பின்னான்னு ட்ரால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நாம ஒரு கடைசி படம் எடுக்கிறோம், அந்த படத்தையும் ரீமேக்குன்னு வச்சா, அதுவும் பாலையா படத்தோட ரீமேக்குன்னு வச்சா கண்டிப்பா நம்மளை ட்ரால் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு தோணி இருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே அந்த ஆளுக்கு இருக்காது. இந்த ரீமேக்கை வச்சு ஒரிஜினலை விட பெட்டரா என்னால ப்ராடக்டை கொடுக்க முடியும், எந்த லாங்குவேஜ்ல இருந்து நான் ரீமேக் பண்றேனோ அந்த லாங்குவேஜ்ல இந்த படத்தை டப் பண்ணி அந்த ஊர்ல இந்த படத்தை ஹவுஸ்ஃபுல் ஆக்கி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகராதி நம்ம அண்ணா. நான் ரொம்ப வருஷமா தமிழ் சினிமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கும் விஜய்க்கும் ஈக்குவல் ஃபேன் பேஸ். ஆனா ஒரு லாஸ்ட் டெக்கேட் ஆர்ஸோ கண்டிப்பா அண்ணாவோட ஃபேன் பேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனா நான் பாக்குறது, அண்ணா ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் அவரோட படங்கள்ல வர இன்டர்வல் பிளாக்ஸ். ஆஃப்டர் துப்பாக்கி, கத்தி, தெரி, பைரவா, லியோ, மாஸ்டர் ஒவ்வொரு இன்டர்வல் பிளாக்கையும் கரெக்டா லேண்ட் பண்ற மாதிரி, ஓகே இந்த வயசு பசங்க இன்டர்வல் பிளாக்கை தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க கிளைமேக்ஸை விட, ஸோ அப்போ இந்த இன்டர்வல் பிளாக்ஸை நம்ம பக்காவா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்டர்வல் பிளாக்கையும் செம்மையா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் இன்டர்வல் பிளாக்குமே அந்த ஐஎம் கம்மிங் தான் நினைக்கிறேன்.
ஐ எம் வெயிட்டிங். எத்தனையோ யங்ஸ்டர்ஸை தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுலாம் வச்சு கெடுக்கிறீங்கன்னு கிரிட்டிசிசம் வந்தாலும் இப்ப எத்தனையோ யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் அரசியல் அவேர்னஸ், பொலிட்டிக்கலி இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு அழகா ட்விட்டர்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய அரசியல் புரட்சியவே நான் பாக்குறேன். ஏன்னா டிவிகே மட்டும் இப்ப என்டர் ஆகலைன்னா டிஎம்கேக்கு ஏடிஎம்கே மூலமா ஒரு பெரிய த்ரெட்டே இருந்திருக்காது. கரெக்டான கேள்விகளை அவங்க கேட்கறதே இல்லை, எஸ்பெஷலி இன் சோசியல் மீடியா. அவங்களுக்கு ஒரு பெரிய டீமே இல்லை. ஆனா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவுக்கு தனியா செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லட்சக்கணக்கான ரசிகர்கள், ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ட்விட்டருக்குள்ள புகுந்தாங்கன்னா இந்த வருஷம் இந்த தேதியில உங்க தலைவர் இப்படி பண்ணாரு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில்னு திமுகவை தலையில உட்கார்ந்து தண்ணி குடிக்க வச்ச பெருமை கன்ஃபார்மா டிவிகேக்கு தான் போய் சேரும். எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுல பலர் இந்த அரசியலே வேண்டாம், இந்த பிரஷரை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க. சிலர் எதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற பர்பஸே மறந்துட்டு யாரை எதிர்த்து வந்தோமோ அவங்க கிட்டேயே போய் ஜால்ரா அடிச்சிட்டாங்க. சிலர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி உடம்ப காரணமா காட்டி வராம போயிட்டாங்க. ஆனா நான் விஜய்க்கு வாழ்த்துறது எல்லாமே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் அவர் நின்று விளையாடணும். கண்டிப்பா அவர் விளையாடுவார்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்டை போட்டுட்டு 33 இயர்ஸா நம்மளை என்டர்டெயின் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு கடைசியா ஒன்னே ஒண்ணு, ஒரு அஜித் ஃபேனுக்கு அவர்கிட்ட அட்மையர் பண்றதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு புரியுது ஏன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு விஜய் கிட்ட என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் இனிமே நீங்க விஜய் கிட்ட மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. ரகு தி ஸ்டோரி டெல்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டாமமே.